வெல்கம் டு அலா மொபைல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா F29 அன்பாக்சிங் இன்னைக்கு பார்க்க போறோம். அன்பாக்சிங் பண்ணிட்டு இதை போட்டு கதற கதற என்னென்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத இந்த ஃபுல் வீடியோ தொடர்ந்து பாருங்க. இந்த போனை சும்மா விட போறதா இல்லை, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Oppo F29 அன்பாக்சிங் பார்க்க போறோம். வழக்கம் போல் பாக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மொபைல் கேஸு ப்ளஸ் வந்து சார்ஜ் ஹைட்டு வந்துடும், சார்ஜ் ஒயரோடு வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் வந்து பார்க்குறக்கே ரொம்ப கிளாஸி லுக்காக சூப்பராக இருக்குது. இந்த மொபைல் எனக்கு ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்குது. அதாவது F27 ப்ரோவில் வந்து பின்னாடி ஒரு ரிங் கொடுத்துருந்தாங்க, இதில் வந்து அந்த ரிங் இல்லை. டிசைன் லுக் வைஸ் பார்க்கவே செம்மையாக இருக்குது. ஆனால் டிசைன் வைஸ் இதை பற்றி நம்ம எதுவுமே பேச போகிறதில்ல. இதோட பர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம வந்து இங்கே ரொம்ப டாப் நாச். ஏன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு மொபைல் அப்படியே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மூணு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து பேட்ரி, ரெண்டாவது வந்து நெட்வொர்க். இந்த இப்போ இருக்கிற சமயத்தில் வந்து நெட்வொர்க் நிறையாவே கம்ப்ளைண்ட் வருது. எந்த நெட்வொர்க் எடுத்துட்டாலுமே நெட்வொர்க் இல்லைன்னு சொல்லிட்டு கஸ்டமர் சைடு வந்து நிறையா கம்ப்ளைண்ட் வரதுனால இப்போ ஓப்போ அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 85.4%, அதாவது அது சுற்றி இருக்கிற பாடி ஃபுல்லாக வந்து நெட்வொர்க்கால் கவர் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம அண்டர் கிரவுண்ட்லேயோ இல்லை வந்து எந்த ஒரு நெட்வொர்க் கிடைக்காத ஒரு ஏரியாவில் நம்ம சிக்கிட்டாலுமே கூட இந்த மொபைல்லேருந்து அதை நெட்வொர்க் பூஸ்ட் பண்ணி கொடுக்குற மாதிரியான டெக்னாலஜி தான் இந்த நெட்வொர்க் பூஸ்ட் ஆப்ஷன். ஒரு 25,000 ரேஞ்சுக்குள்ளே வந்து ஒரு மொபைல் எடுக்கணும் அப்படின்னா இந்தளவுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ஓப்போ சைட்லேருந்து நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கல. இதோட கேமரா வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா கேமராவுமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 50 MP மெகாபிக்சல் கேமராவோட இதோட டிசைன் வைஸ் பார்க்கும்போது ஓகேவாக இருக்குது. ரொம்ப அப்படி இப்படின்லாம் நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் டிசைன் வைஸ் இது வந்து கொஞ்சம் குறைவாக. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இதோட பேட்டரி 6500 mAh, அதாவது 2 நாளைக்கு இது சார்ஜ் நிற்கும்னு சொல்லி ஓப்போவில் கிளைம் பண்ணுறாங்க. மூணாவது பில் குவாலிட்டியை நம்ம வந்து செக் பண்ணிடலாம். F29 டியூரபிலிட்டி டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இது எந்த அளவுக்கு அடியை தாங்குது அப்படிங்கிறத இந்த டெஸ்ட்டில் பார்த்துக்கலாம். இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25,000 ரூபா செக்மெண்ட்டில் இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஃபியூச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 18 லிக்விட்ல வந்து நம்ம வந்து லைஃப்பில் நம்ம வந்து அன்றாட யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கொக்கோகோலா, இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸு, ப்ளஸ் வந்து நம்ம சாம்பார், துவைக்கிற தண்ணி, உப்பு தண்ணி, நார்மல் வாட்டர், இதில் எதில் விழுந்தாலுமே வந்துட்டு டேமேஜ் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு லிக்விட்டுக்கும் ஒவ்வொரு கெமிக்கல் குவான்டிட்டி இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு கெமிக்கல் தன்மை இருக்கிற அந்த லிக்விட்ஸ் வந்து இது எந்த அளவுக்கும் பாதிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிலிட்டரி கிரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்க போறீங்க என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய வர மாட்டேங்கிறானயா. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நார்மல் வாட்டர் டெஸ்டிங் தான் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி வந்து F27 ப்ரோவும் சேம் இதே மாதிரி தான் வாட்டரில் நல்லாவே ஒர்க் ஆச்சு. அதனால் வந்து இவன் கண்டிப்பாக முக்குனாலுமே ஒர்க் ஆவான்னு தெரியும். ஆனால் நம்மளோட டாஸ்க் இது கிடையாது. ஏன்னா இவன் வந்து நார்மல் வாட்டரில் சும்மா தண்ணிக்குள்ளே போட்டால் எவ்வளோ நாள் வேணாலும் மூழ்கிட்டு நீச்சல் அடிச்சுட்டு கிடப்பான். அதனால் இவனை வந்து இந்த ஒரு டெஸ்டிங் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம எல்லாம் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்மளே ஏமாற்றிக்கிற மாதிரி தான். அடுத்த டெஸ்ட்டுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி இவனை நம்ம நல்லா குளிப்பாட்டி எடுத்துக்கலாம். நல்லா சுற்றி குளிப்பாட்டி எடுத்து நல்லா மூழ்க வச்சு பார்த்தாலுமே வந்து இவன் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கான். கண்டிப்பாக இது வந்து இவனுக்கு சாதாரண விஷயம் தான். ஸோ நம்ம இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்த டெஸ்ட்டுக்கு நம்ம போயிடலாம். ஃபுல்லாக தண்ணிக்குள்ள வரைக்கும் உள்ள எல்லாமே ஆன் பண்ணி பார்த்தாச்சு. ஃபோன் இன்னும் உயிரோடு தான் இருக்குது. ஓகே, IP69 அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வாட்டர் டெஸ்ட்டை சாதாரணமாக இந்த ஃபோன் தாண்டிடும். அதனால் இது நமக்கு முக்கியம் இல்லை. அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ளஸ் இது வந்து ஹீட் ரெசிஸ்டன்ட். 80 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே ஒரு தண்ணிக்குள்ள ஒரு ஹீட்டான ஒரு லிக்விட்ல விழுந்தாலோ இல்லை அந்த ஹீட்டை வந்து இது தாங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 80 டிகிரி செல்சியஸ்ல இருக்கிற அந்த வாட்டர் அந்த ஹீட்டை வந்து இது தாங்குமா, எந்த அளவுக்கு இது தாக்கு பிடிக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். எந்த ஒரு மொபைலுக்கு மட்டுமே இப்படி ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸை வந்து சொல்லி நான் கேள்விப்பட்டது இல்லை. அதாவது 80 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே ஹீட்டான சர்ஃபேஸ், ஹீட்டான வாட்டர், ஹீட்டான லிக்விட்ல விழுந்தாலுமே வந்து இந்த மொபைல் வித்ஸ்டாண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு 80 டிகிரி செல்சியஸை கரெக்டாக வச்சு ஒரு வாட்டரை பாயில் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம மொபைலை உள்ளே போட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இப்போ நல்லா மொபைல் முழுக்கிற மாதிரி ஃபுல்லாக உள்ளே போட்டாச்சு. அந்த மொபைலே இப்போ வந்து ரொம்ப வருத்தப்படுவான்னு நினைக்கிறேன். ஆனால் ஹீட் வாட்டர் ஒரு ஹாட் வாட்டர் பாத் எடுக்கிற மாதிரி அவனை போட்டு உள்ளே போட்டு முக்கி திருப்பி எப்படியோ ஒரு வழியாக வெளியே எடுத்தாச்சு. கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்குது. ஆனால் 80 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தாங்குமா அப்படிங்கிறது இப்போ டிஸ்பிளே ஆன் ஆகுதான்னு பார்த்தா தான் நமக்கு தெரியும். பாருறா, செம்மையாக ஒர்க் ஆகுது. டச் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம்.
டச்சும் சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க. 80 டிகிரி செல்சியஸில் இருந்த மாதிரியே இல்லை, ஏதோ சும்மா நார்மலாக வெளியே எடுத்து வச்ச மாதிரி இருக்குது. தண்ணிக்குள்ளே கிடந்த மாதிரி ஒரு ஃபீலே இல்லாமல் சூப்பராக ஒர்க் பண்ணுது. ஹாட் வாட்டரையும் இது நல்லாவே தாங்கிடுச்சு. அடுத்து என்ன, கோல்டு வாட்டர் தான். அதாகப்பட்டது மக்களே, நம்ம காலையிலே வந்து இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக ஐஸ் எல்லாம் ரெடி பண்ணி பக்காவாக எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஆனால் அது அடிக்கிற வெயிலுக்கு அது ஐஸ் உருகி தண்ணியாக மாறிடுச்சு. இப்போ ஹாட் வாட்டர் டெஸ்ட்டு தாண்டிடுச்சு. ஹாட் வாட்டர் டெஸ்ட் பண்ணியும் ஓகேவாக இருக்குது, எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அடுத்து வந்து நார்மல் வாட்டர் பார்த்தோம், ஹாட் வாட்டர் பார்த்துட்டோம். அடுத்து வந்து ஐஸ்குள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஐஸ் கட்டி தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய உள்ள வைக்க முடியல, எடுத்துகிட்டு வந்து வெயிலில் ஃபுல்லாக உருகிடுச்சுங்க. என்ன பண்ணுறது, இப்போ அப்படியே அதே மாடலில் அப்படியே உள்ளே போடும் ஐஸ்குள்ளே. ஆக்சுவலாக இந்த ஐஸ் டெஸ்ட் நம்ம ஊருக்கு தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லவே இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் ஐஸ் ஆகிற மாதிரி ஒரு ஏரியாவுமே இல்லைங்கிறது உண்மை. ஆனால் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெரியாமல் யாராவது கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் உங்கள் ஃபோனை வச்சிட்டிங்க அப்படின்னாலுமே ஃபோனுக்கு எந்த டேமேஜும் ஆகாது அப்படிங்கிற காட்டுறதுக்காக ஓப்போ கிளைம் பண்ணுறாங்க. ஏன்னா ஓப்போ வந்து இந்தியா ஃபுல்லாகவே இருக்காங்க அப்படிங்கிறதுனால எல்லா ஸ்டேட்லேயுமே வந்துட்டு இந்த ஓப்போனால் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் இந்த ஐஸ் டெஸ்ட் எல்லாமே. ஓப்போ F29 வந்து பார்த்திங்க அப்படின்னா -18 டிகிரி செல்சியஸ்க்குள்ளே போய் வச்சு ஃப்ரீஸ் பண்ணாலுமே இந்த டிஸ்பிளே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஏன்னா மேக்ஸிமம் வந்து டிஸ்பிளே வாட்டர் டேமேஜ் ஆகிறது இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே விழுந்தாவோ இல்லை வந்து ஃப்ரீஸ் ஆனவோ இல்லை ஹீட் ஆனவோ தான். அது எல்லாமே இந்த ஃபோன் வந்து நல்லாவே வித்ஸ்டாண்ட் பண்ணுது. என்னடா ரிவ்யூ பண்ண வெங்காயம் அறுத்துட்டு இருக்கிறேன்னு பார்க்குறீங்களா? என் பொண்டாட்டி ஒரு சின்ன வேலை கொடுத்தாங்க, அதையும் செஞ்சுட்டு அப்படியே ரிவ்யூ பண்ணிடலாம் அப்படின்னா. ஒரு நிமிஷம், கதை வச்சு ஏன் பண்ணணும்? இன்னொரு ஐடியா இருக்கே, வாங்க அதையும் ட்ரை பண்ணி பார்த்துடலாம். கட்டையே தேவையில்லை. மேக்ஸிமம் டிஸ்பிளே குவாலிட்டி அதனால் வந்து ரொம்ப டல்லாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மேலே விழுகிற ஸ்க்ராட்ச், அது மேலே ஒரு டென்ட்னால தான். இப்போ அப்படி டிஸ்பிளே மேலே வந்து ஸ்க்ராட்ச் விழுந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி வந்து டிஸ்பிளே ரொம்பவே வந்து டல்லாகிடும். அதனால் வந்து நமக்கு கடைசி வரைக்கும் அந்த வீடியோ பார்க்குறதோ இல்லை வந்து அந்த ஹெச்டியில் வீடியோ பார்த்தாலுமே வந்து டிஸ்பிளே நல்லா இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த வீடியோவும் நல்லா இருக்காது, ஃபோனும் வந்து யூஸ் பண்ணுறக்கே கடுப்பாகும். அப்படி இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் பண்ணி பார்த்தாலுமே வந்து மேலே ஸ்க்ராட்ச் ஆகுதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ஸ்க்ராட்ச் ஆகாது. ஏன்னா இப்போ வெட்டிட்டு இருக்கேன் பார்த்துங்க, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வெட்டினாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து வெங்காயத்தை வெட்டி முடிச்சாச்சு. அப்படி வெட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா கூட ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட விழுகலை. மேக்ஸிமம் டிஸ்பிளே உடையிறது யாருனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற குட்டீஸ்னால தான். நமக்கு தெரியாமல் மொபைல் எடுத்துகிட்டு போய் கீழே போட்டுருவாங்க. அப்படி இனிமேல் நம்ம குழந்தைக்கு கீழே போட்டாலுமே இந்த மொபைல் நல்லாவே தாங்கும் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்து என்ன பண்ண போகிறான்னு தானே பார்க்குறீங்க? ஒரு தரமான செய்கை காத்திருக்குது. கழுதை பிடிச்சி முடுக்கல மாதிரி சிக்கிட்டு இவன் நான் எப்படி தப்பிக்க போறோம்? இப்போ F29 மிலிட்ரி கிரேட் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. அப்படி மிலிட்ரி கிரேடாக இருந்தால் என்ன பண்ணணும், அந்த டிஸ்பிளே வந்து என்ன அடித்தாலும் தாங்கணும். அதனால தான் இந்த ஆணியை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். ஆணியை வச்சு டேரெக்டாக நம்ம வந்து இதில் அடித்து பார்த்தா நல்லாவே தாங்குதுங்க. பாருங்கள், எவ்வளோ தூரம் அடித்து இறக்குனாலுமே வந்துட்டு ஆணி இறங்கிருச்சு. டிஸ்பிளே என்ன ஆகுதுன்னு இப்போ பார்த்துடலாம். ஓ மை காட், டிஸ்பிளே ஒன்றுமே ஆகலை. பரவாயில்லைங்க, டிஸ்பிளேக்கு ஒன்றுமே ஆகலை, நல்லா இருக்குது. ஓப்போவில் இப்படி ஒரு மொபைலை நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கல. இது வந்து ரொம்பவே டாப் நாச்சாக இருக்குது. என்ன மாதிரி கொடுமைப்படுத்தினாலுமே வந்துட்டு ஒரு சின்ன டென்ட்டு ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் இந்த மொபைல் தப்பிச்சிருச்சு. என்னங்க இப்படி பண்ணுறீங்க? நெக்ஸ்ட்டு அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபிக்கு இந்த ஃபோன் எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம கேமரா ஆன் பண்ணிக்கலாம். கேமரா ஆன் பண்ணிவிட்டு மோர் கொடுத்து அண்டர் வாட்டர் அப்படின்னே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ஓகே பண்ணிக்கலாம். அலர்ட் இருக்குது. ஓகே, இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இப்போ டச்சு நமக்கு இங்கே ஒர்க் ஆகாது, நம்ம இங்கே எதையுமே ஒர்க் பண்ண முடியாது. ஆக்சுவலாக இந்த பட்டன்ஸ் மூலயமா தான் வந்து கேமராவை ஆக்சஸ் பண்ண போகிறோம். இப்போது தண்ணிக்குள்ளே ஃபோன் எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா வேல்யூம் ப்ளஸ் பட்டனையும், வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும்னா வேல்யூம் மைனஸ் பட்டனையும் அழுத்தணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். மொபைல் ஷாப்பில் இருக்கிறனால இங்கே வந்து நல்ல சீனரிஸ் கிடையாது, வாட்டர் தண்ணிக்கடியில் போயிட்டு எடுக்கிற மாதிரியான ஒரு சீனரிஸ் கிடையாது. அதனால் அப்படியே நம்ம வந்து இருக்கிற மணி பிளான்ட்டை வச்சு அப்படியே எடுத்துக்கலாம். இதில் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நான் சாம்பிள் பிக்சர்ஸ் வந்து இதில் பின்னாடி ஆட் பண்ணுறேன், அப்புறம் சாம்பிள் வீடியோஸும் ஆட் பண்ணுறேன். அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம வெளியே எடுத்த அந்த சாம்பிள் பிக்சர் வீடியோஸும் வந்து அண்டர் வாட்டருக்கு சூப்பராகவே வந்து செம்மையாக சப்போர்ட் பண்ணுது, செம்மையாக இருக்குது. இப்போ இந்த வீடியோ வந்து ஆன் பண்ணியிருக்கேன், அதுலேயே உங்களுக்கு தெரியும் அந்த இதை எப்படி எடுத்திருக்கு அப்படின்னு.
நம்ம தண்ணிக்கடியில் வீடியோ எடுத்ததுக்கப்புறம் அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆன் ஆஃப் சுவிட்சை வந்து நம்ம வந்து அழுத்தி பிடிச்சோம் 3 செகண்ட் ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக நார்மல் மோடுக்கு வந்துடும். இங்கே மேலே பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஸ்பீக்கரில் போன தண்ணி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அடிச்சுட்டு வெளியே வந்துருச்சு. தண்ணி கடையிலையும் ஓரளவுக்கு நல்லாவே பிக்சர்ஸ் வந்திருக்கு. இது எல்லாமே சாம்பிள் பிக்சர். ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தா 6500 mAh பேட்டரி, 45 வாட் சூப்பர் புக் சார்ஜர், Snapdragon 6th Gen 1 ப்ராசஸர், அதுக்கடுத்து டெடிகேட்டட் கேமிங் ஆண்டனா அப்படின்னு சொல்லி ஒன்று மென்ஷன் பண்ணுறாங்க. இதனால் நம்ம எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கேமிங்கும் நம்ம வந்து ஸ்மூத்தாகவே விளையாட முடியும். அடுத்து வந்து நெட்வொர்க் பூஸ்டர், இதுதான் வந்து இதோட கீ பாயிண்ட்ஸ். 360 டிகிரி ஆர்மர் பாடி இருக்கிறனால, அதுவும் இல்லாமல் மிலிட்ரி கிரேட் அப்படின்னு சொல்கிறதுனால இது கீழே விழுந்தாலுமே ரொம்ப அடிபடுறதுக்கான சான்சஸ் கம்மி. அதுபோல் IP69 வாட்டர் ரேட்டிங் இருக்கிறனால டைட்டாக வந்து நம்ம ஷீலிங் பண்ணியிருக்கனால வாட்டர் ப்ரூஃபாகவும் சூப்பராகவே ஒர்க் ஆகுது. அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபிக்கும் இந்த கேமரா வந்து செம்மையாக சப்போர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் அண்டர் 13Kக்கு இப்படி ஒரு மொபைல் அப்படின்னா ஹானஸ்ட்டாக நம்ம வந்து சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். இதோட ரேட்டிங் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா 5க்கு 4 நான் கொடுப்பேன் கண்டிப்பாக. அது போக அளவு மொபைல் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா இது ப்ரீ புக்கிங் போயிட்டுருக்கு. ப்ரீ புக்கிங் ப்ரைஸ் லிஸ்ட் நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ப்ரீ புக்கிங் பண்ணுறவங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. ஓப்போ சைட்லேருந்து ப்ரீ புக்கிங் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கு 6 month ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் வாரண்டி, இது கீழே விழுந்தாலும் அடிப்படாது அப்படிங்கிறாங்க. அப்படி இருந்தாலும் எக்ஸ்ட்ரா வாரண்டி வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அதாவது 6 monthக்குள்ள ஏதாவது டேமேஜ் நம்ம கீழே விழுந்து அது ஆயிடுச்சு அப்படின்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நமக்கு வந்து அதோட ஸ்க்ரீனையுமே வந்து ரீப்ளேஸ் பண்ணி தந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அளவு மொபைல் புக் பண்ணுற ஒவ்வொரு கஸ்டமர்ஸ்க்குமே வந்து எக்ஸைட்டிங் சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ப்ரீ புக்கிங் இப்போவே ஆரம்பிங்க. அளவு மொபைல் ஸ்டோர் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு, ஃபயர் சர்வீஸ், முல்லாம்பரப்பு, அவல்பூந்துறை, நஞ்சை ஊத்துக்குழி, சின்னியம்பாளையம், இந்த 5 பிரான்ச் நம்மக்கிட்ட இருக்குது. நீங்கள் இந்த அளவு மொபைலில் ஈரோட்டில் எங்கேருந்து நீங்கள் புக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷனோடையும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 0% டவுன் பேமெண்ட் ஆப்ஷன்லேருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஜஸ்ட் இன்றைக்கே வந்து நீங்கள் புக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். கடைசியாக இதையும் பண்ணி பார்த்துட்டோம்னா மனசாரும் நினச்சி தான் கடைசியாக பண்ண வீடியோ தான் இந்த கிரவுண்ட் ஃபாலிங் டெஸ்ட்டு. பார்த்தா உடஞ்சிருச்சோ? இல்லைங்க, ஒன்றுமே ஆகலை. இத்தனை அடி வாங்கியும் இதுக்கு மேலே என்ன ஆக போகுது? நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ?